11வது ஸ்கந்தம் 10வது அத்தியாயம். இதில் ஒரு 8 ஸ்லோகம் பார்த்து முடிச்சிருக்கோம். முதல்ல சாதனைகள்லாம் சொல்லி இப்போ ஆத்ம விசாரத்துக்குள்ளே வந்திருக்கோம். சாதனை பண்ணி கடைசியாக வர வேண்டிய விஷயம் இந்த ஆத்ம விசாரம் தத்துவம்தான். இந்த ஆத்ம விசாரத்துக்குள்ளே ஆத்மா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எது ஆத்மா இல்லைன்னு நம்ம பார்த்துட்டோம். திருஷ்ய வேகத்தில் இந்த உடம்பு ஆத்மா கிடையாது, மனசு ஆத்மா கிடையாது. பிறகு ஆத்மாங்கிறது இருக்குது, அது சுயமாக தானாகவே விளங்கி கொண்டிருக்கிறதுன்னு பார்த்துட்டோம். பிறகு இன்னொரு விஷயம் இந்த வேதாந்தத்தில் என்ன விஷயம்னா, எது துக்கம், உண்மையிலேயே நம்மளை துக்கப்படுத்துவது எது அப்படிங்கிறது. அதுக்கு சம்சாரம் சொல்லுவோம். வேதாந்த பாக்கியத்துப்படி பார்த்தா எது சம்சாரம். சம்சாரம்னா நம்ம தமிழில் மனைவிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறது உண்டு. இங்கே வேதாந்தத்தில் சம்சாரம் வார்த்தைக்கு பிறவி சூழலில் உழல்வது, இன்ப துன்பத்தில் உழல்வது, பொதுவாக துயரம்னு அர்த்தம். அது உண்மையான துயரம் எங்கேருந்து வருது, எது துயரம், அந்த துயரத்தை நீக்க வழி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறணும் முதல்ல. அப்போ தான் இந்த தத்துவத்தை அப்ளை பண்ண முடியும் அங்கே. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இங்கே அதுக்காக உபாதி அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்கிறாரு. அந்த சம்சாரம் என்ன, அதில் நீக்க உபாயம் என்னன்னு 10வது ஸ்லோகத்தில். அதுக்கு முன்னாடி உபாதின்னு ஒரு கருத்து இருக்குது. உபாதிங்கிற வார்த்தையை தெரிஞ்சுங்க, அது விளக்க சொல்லும்போது புரியும். அதுக்கு உதாரணம் அதே நெருப்பு உதாரணத்தை சொல்கிறார். இது உபனிஷத்தில் கடோபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்குது. அங்கே உள்ள மந்திரத்தின் சாரத்தை வச்சுக்கிட்டு இங்கே சொல்கிறார். உண்மையிலே எது சத்தியம், எது பொய், மித்தியான்னு சொல்லுவாங்க. பொய்க்கு ஒரு வார்த்தை, மித்தியான்னு ஒரு வார்த்தை இருக்குது. இது ரெண்டையும் நாம் புரிஞ்சுக்கிறணும். இதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், இந்த உபாதிங்கிறத புரிஞ்சால் புரியும். அதாவது உடலானது என்ன பண்ணுது, இதனுடைய தர்மத்தை எல்லாம் ஆத்மா மேலே ஏற்றி வச்சிருக்கான். ஆத்மாவுக்கு எந்த துயரமும் கிடையாது. ஆத்மா துயரமே அற்றது, அது எந்த குணமும் அற்றது. ஆனால் உடம்பு என்ன பண்ணுது, இதனுடைய தர்மத்தை எல்லாம், இதனுடைய சுபாவத்தை ஆத்மா மேலே ஏற்றி வச்சு என்ன பண்ணுது, அதுவாக காமிச்சிருது. உடம்புக்கு வீக்காக இருந்தால் நான் வீக்காக இருக்கேன்னு நினைக்கிறோம், உடம்பு மோசமாக இருந்தால் நான் மோசமாக இருக்கேன்னு நினைக்கிறோம், மனசு சரியில்லைன்னு நான் சரியில்லைன்னு நினைக்கிறோம். இதெல்லாம் இதனுடைய தர்மத்தை அதில் ஏற்றி வைக்கிறது பேர் உபாதி. உதாரணம் பார்க்கலாம். இப்போ ஸ்படிகம் இருக்குது. எப்பயும் வேதாந்தத்தில் சொல்கிறது ஸ்படிகம். ஸ்படிகத்துக்கு பக்கத்தில் ஒரு சிகப்பு மலர் இருக்குது. தூரத்துலேருந்து பார்க்குறோம், பின்னாடி சிவப்பு மலர் இருக்குது. இப்போ ஸ்படிகம் எப்படி தெரியும், என்ன கலரில் தெரியும், சிவப்பாக தெரியும். உண்மையிலே ஸ்படிகம் சிவப்பாக இருக்கா? அந்த மலரினுடைய சிவப்பு தன்மை இதில் ஏற்றி வைக்க பொய்யா, உண்மையாக கிடையாது. சில நேரம் உண்மையாக ஏற்றி வைக்கிறதுக்கு அது வேறு விஷயம். இப்போ ஒருத்தர் வெள்ளைச்சட்டை போட்டு அப்படி நிற்கிறாரு, ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர் பக்கத்தில் வெத்தலை போட்டு நல்லா இருக்கார், நல்லா வெத்தலை போட்டுக்கிட்டு இருக்கார். அவர்கிட்ட போய் திருக்குறளில் வான் சிறப்பு அதிகாரம் துப்பாருக்கு துப்பாயங்க குரல் நல்லா வேகமாக சொல்லுங்கன்னு சொன்னால், துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் மழைன்னா இவர் சட்டை போகிற சேப்பா போய் அது உண்மையிலே சேப்பாக மாறுறது. இது உபாதி கிடையாது. ஆகமா ஆகாதா? இந்த குரலை சொன்னால் துப்பு துப்பு துப்புன்னு துப்பிடுவார் புறாத்தியை. இந்த குரலே அப்படி குரலாக இருக்குது. சிலர் தூத்துக்குடி காட்ட போய் காட்டு, தூத்துக்குடினா வந்துடும், உரம் எச்சிலாம் வந்துடும். இப்போ சட்டை உரம் சேப்பாக மாறி, இது சட்டை வர்ணமே செகதி அடித்து விட்டு போனால் அது கலரே மாறிடும். அது உண்மையிலேயே மாறுறது. இங்கே ஸ்படிகத்தில் பக்கத்தில் மலர் வச்சா உண்மையிலே ஸ்படிகத்தில் எந்த கலரும் கிடையாது. ஆனால் என்ன பண்ணுது, அந்த கலரை ஏற்றுக்கு நான் சிவப்பாக இருக்கேன்னு காமிக்குது. அது மாதிரி உடம்பு என்ன பண்ணுது, அவருடைய தர்மத்தில் ஆத்மா மேலே பொய்யாக காமிக்கிறதுக்கு பேர் உபாதின்னு பேர். அதாவது அக்னிக்கு உண்மையிலே உருவம் கிடையாது. நெருப்புக்கு உஷ்ணத்தை நம்ம கண்ணில் பார்க்க முடியுமா? உஷ்ணத்தை பார்க்கவே முடியாது. அது சுவாலையாக வந்தால் பார்க்கலாம். அது கூட இந்த வடிவங்கிறது கிடையவே கிடையாது. இதுக்கு அக்னி உதாரணமே சொல்கிறார். ஏன்னு சொன்னால், அக்னிக்கு எந்த வடிவமும் கிடையாது. முன்னாடியெல்லாம் அக்னி என்ன சொல்லுவோம், சிவப்பாக இருக்குது அப்படி தானே சொல்லுவோம், சிவப்பாக இருக்குன்னு சொல்லுவோம், இல்லாட்டி மஞ்சளாக இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ கேஸ் ஸ்டவ்லாம் என்ன கலரில் இருக்குது, புழு கலராக இருக்குது. சில நேரம் அந்த கலர் கூட தெரிகிறது இல்லை. அக்னிக்கு எந்த வடிவமும் கிடையாது. எந்த பொருளை ஏற்றி வைக்கப்படுகிறதோ அந்த பொருளினுடைய வடிவத்தை எடுக்கும்.
உண்மையிலேயே அக்னி தத்துவத்துக்கு உருவம் கிடையாது. தீபத்தில் எரிஞ்சால் சின்னதாக தெரியும், பெரிய நெருப்பில் இருந்தால் தெரியும், வீட்டில் எரிஞ்சால் பெரிய இதே இருந்துச்சுன்னா பெருசாக தெரியும். அப்போ எதில் அது ஏற்றி வைக்கப்படுகிறது அக்னி அந்த வடிவத்தை எடுக்கும். அது ஒரு சூட்சமமான கண்ணுக்கு தெரியாத தத்துவம் தான் அக்னி. அது மாதிரி தான் ஆத்மாவும் கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி, அது ஒரு சக்தியாக இருக்குது. ஆனால் அது என்ன பண்ணுது, அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த அக்னி தத்துவத்துக்கு என்ன பண்ணுதுன்னு சொன்னால் இது மேலே ஏற்றி வைக்குது. இதில் இந்த விறகு கட்டையில். அது மாதிரி இந்த உடலினுடைய தர்மமெல்லாம் என்ன பண்ணுறோம்னு சொன்னால் எதில் ஏற்றி வைக்கிறோம், நம்ம ஆத்மாவில் ஏற்றி வைக்கப்படுகிறது. மரக்கட்டையில் நெருப்பு தோன்றுறது, பஞ்சபூதத்தில் ஒன்று தான் நெருப்பு. ஆனால் இது மரக்கட்டைங்கிறது பூமி தத்துவம். அதில் நெருப்பு தோன்ற உடனே என்ன பண்ணுது, மரக்கட்டையினுடைய வடிவத்தில் பெருசாக தெரியுது. இப்போ சூரியன் இருக்குது, சூரியன் காலையில் உதிக்கும் போது எப்படி இருக்கும், சிவப்பாக இருக்கும், மறையும் போது சிவப்பாக இருக்கும். வானம் எப்படி தெரியுது, செவ்வானம் சொல்கிறோம். உண்மையிலே வானம் செவ்வானமா, அதனுடைய தர்மத்தை இதில் ஏற்றி வைக்கிறது. மரக்கட்டையினுடைய தர்மம் அக்னியில் தெரியுது, உருவமற்றதில்லை. சூரியனுடைய தர்மம் வானத்தில் தெரியுது. இதுக்கு பேர் உபாதி. ஒன்றினுடைய சுபாவத்தை இனி ஒன்றின் மேல் பொய்யாக ஏற்றுவிப்பது. மரக்கட்டை பெருசு, அதனுடைய தன்மையை அதில் எரிஞ்சால் பெருசாக தெரியுது, சின்ன தீபத்தில் சின்ன தெரியுது. அப்போ என்ன பண்ணுற, நெருப்பு பெரிய நெருப்பு சின்ன நெருப்புலாம் சொல்கிறோம் நம்ம. அது மாதிரி எந்த சரீரத்தில் இந்த ஆத்மா வெளிப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தோற்றமாக தெரியும், சின்னது பெரியதெல்லாம். பிறகு நெருப்புக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா எரிஞ்சிக்கிட்டு இருந்தோம், தண்ணியை ஊற்றுறோம், நெருப்பு அணைஞ்சு போச்சுன்னு சொல்கிறோம். நாம் மரணம் அடைஞ்சால் நெருப்பில் எரிக்கிறோம், அந்த நெருப்புக்கே ஒரு மரணம் வருது. உண்மையிலே நெருப்பு மரணம் மறைகிறது இல்லை. நெருப்பு அது வெளி தோற்றத்துக்கு வராமல் போகுது. நெருப்புன்னு ஒரு தத்துவம் ஆகாசம் மண் காற்று இருக்கிற மாதிரி ஒரு தத்துவம் இருக்குது. அது மரக்கட்டையில் வெளிப்படுது, ஹோமகுண்டத்தில் வெளிப்படுது, தீபத்தில் வெளிப்படுது, சூரியனில் வெளிப்படுது, இப்படி வெளிப்படுதே ஒழிய அது ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு தத்துவம். அதுக்கு மரணம் கிடையாது. தோற்றம் எப்படின்னா பிறந்துருச்சுன்னு சொல்ல, உண்மையிலே பிறக்கலை. அது அந்த தத்துவம் இருக்குது. ஆகாசம் மாதிரி காற்று மாதிரி நெருப்புன்னு ஒரு பஞ்சபூதத்தில் ஒன்று இருக்குது. அதை உண்டாக்குறோம், தீப்பெட்டியை பொறுத்து உண்டாக்குறோம். அது பின்னாடி வரப்போகுது, எப்படி அந்த நெருப்பு தத்துவம் உருவாகுதுன்னு வரப்போகுது. அது அடுத்த ஸ்லோகத்தில் வரும். அது என்ன பண்ணுது, எந்த பொருள் அதை ஏற்றி வைக்கிறோமோ அதனுடைய வடிவத்தை எடுத்துருது. அதே மாதிரி உண்மையிலேயே அது எப்பயுமே இருந்துக்கிட்டு இருக்குது. ஒரு வீடு இருக்குது, வீட்டில் ஃபுல்லாக இடம் நிறைய பொருள் வச்சுருக்கோம். கேட்டால் வீட்டில் கொஞ்சம் கூட இடமே இல்லைன்னு சொல்கிறோம். பொருளெல்லாம் காலி பண்ணிட்டா இப்போ இடம் நிறையா வந்துருச்சுக்கிறோம். புதுசாக இடம் வந்துச்சு, இருக்கிற இடம் தான் இது அடைச்சிருக்கு. இடம் ஸ்பேஸ் உருவாகிறது இல்லை, அது இருக்கிறது, அது வெளிப்படுது. இதெல்லாம் எடுத்துகிட்டா இடம் தெரியுது. அது மாதிரி அக்னிங்கிற ஒரு தத்துவம் எப்பயுமே இந்த பஞ்சபூதத்தில் இருக்குது. அது வெளிப்படக்கூடிய இடம் இருக்குது பார்த்திங்களா, அதை பற்றி என்ன பண்ணுது, அதனுடைய தர்மத்தை எடுத்துக்கிட்டு இது காமிக்குது. ஹோமகுண்டத்தில் வெளிப்பட்டால் அது ஒரு மாதிரி. சில நேரம் பார்த்திங்கன்னா ஹோமகுண்டத்தில் சில ஃபோட்டோ எடுத்து பாருங்கள், சில அபூர்வமாக சில பேர் காமிப்பாங்க. அதாவது அந்த அக்னியினுடைய வடிவமே சாமி மாதிரி தெரியும், அம்பாள் காளி உட்காந்துருக்க மாதிரி தெரியும் அந்த வடிவமே. பார்த்திங்கன்னா சில நேரங்கள் அப்படிலாம் அந்த அக்னியே வடிவம் தெரியும், விநாயகர் மாதிரி இருக்கும் அந்த அக்னி பார்த்திங்கன்னா. சில நேரங்கள் அந்த ஹோமகுண்டத்திலே அப்படி அந்த அக்னியுடைய வடிவமே அப்படி தெரியும். அதனால் இந்த சின்னது பெருசு அந்த ரூபமெல்லாம் எதுன்னா இந்த அக்னி எதில் போய் சேருதோ அந்த வடிவத்தை எடுக்குது. ஆத்மா கொசு உடம்புல வெளிப்பட்டால் கொசு வடிவமாக தெரியும், எறும்பு வடிவத்தில் வெளிப்பட்டால் எறும்பு வடிவமாக தெரியும். ஒவ்வொரு உடம்புல எந்த உடம்பை எடுக்குதோ அதனுடைய தன்மையாக தெரியுது. கொசு உயிர், புழு உயிர், பாம்பு உயிர் அப்படி சொல்கிறோமா இல்லைங்களா. அப்போ இந்த ஆத்மாவுக்கு உண்மையிலே வடிவம் கிடையாது. அது கர்ம வினப்படி எந்த உடம்புல வெளியே வருதோ அந்த வடிவத்தில் தெரியும். நம்ம என்ன சொல்கிறோம், இது பெரிய உயிர், சின்ன உயிர், இது மனுஷன் உயிர், தேவர்கள் உயிர்னு சொல்கிறோம். உண்மையிலே அந்த உண்மையான அந்த உயிர்னு சொல்கிறோம். நம்ம உயிருக்கும் ஆதாரமாக ஒரு ஆத்ம தத்துவம் இருக்குது. அந்த ஆத்மாங்கிற சைதன்யம் தான் இந்த இதில் வெளிப்பட்டு பெருசு சிறுசுங்கிற தோற்றத்தில் தெரிகிறது. அந்த வடிவத்தை அது எடுத்துக்கொள்ளுகின்றது. சில நேரம் பலசாலியான உடம்புங்கிறோம், சில நேரம் பலவீனமான உடம்புங்கிறோம். அதெல்லாம் எதுன்னா
ஆத்மா கிடையாது. ஆத்மா எல்லாம் ஒன்று தான். நெருப்புங்கிற ஒரு தத்துவம் மாதிரி ஆத்மான்னு ஒரு தத்துவம் இருக்குது. அது எல்லா சரீரத்துலேயும் வெளிப்படுது. சாதாரண மனுஷ உடம்புல வெளிப்படுது, தேவர்கள் உடம்புல வெளிப்படுது. அப்போ தேவ சரீரம்னு சொல்கிறோம், தேவ ஆத்மான்னு சொல்கிறோம், மனுஷ ஆத்மான்னு சொல்கிறோம், பாம்பு ஆத்மான்னு சொல்கிறோம், பூச்சி ஆத்மான்னு சொல்கிறோம். இப்படி ஒவ்வொரு உடம்புல வெளிப்படுது. அப்போ அந்த தன்மை அது காட்டுதே ஒழிய உண்மையிலே ஆத்மாவுக்கு வடிவமோ ரூபமோ கிடையாது. எப்படி சிகப்பினுடைய மலரை பொய்யா இந்த ஸ்படிகம் எடுத்துக்கிறதோ அது மாதிரி இந்த உடம்பினுடைய தர்மத்தை இந்த ஆத்மா பொய்யா வெளியே காமிச்சிக்கிட்டு இருக்கு. உண்மையிலே அதுக்கு வடிவம் கிடையாது. இந்த சரீரத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு தத்துவம். அது என்ன சொல்கிறாருன்னா, இதை ஒரு புரிஞ்சுக்கணும். இது ஒரு ஆத்மாவை புரிஞ்சுக்கிறக்கூடிய தத்துவம். உண்மையிலேயே ஆத்மாவுக்கு உயிர் கிடையாது, உயிருக்கு உருவம் கிடையாது, அந்த உயிரின்றி எதுவும் நடக்காதுன்னு ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா, சினிமா பாட்டு, உள்ளத்தின் கதவுகள் கண்களடான ஒரு பாட்டு. அதில் உயிருக்கு உருவம் கிடையாது, அந்த உயிரின்றி எதுவும் நடவாது அப்படின்றது. இந்த சரீரத்தினுடைய தர்மம் ஆத்மாவாக காமிக்குது. ஆத்மா எல்லாருடைய ஆத்மா ஒரே ஆத்மா தான், அழியாதது. அதெல்லாம் கொஞ்சம் புரிகிறது கஷ்டம், பின்னாடி பார்த்துக்கலாம். இந்த நாரதருடைய ஒரு கதையில் ஒன்று வரும். எப்படின்னா, இந்த ஆத்மா ஒரே ஆத்மா பல உடம்பு எடுக்குதுங்கிறது கொஞ்சம் சொல்வார். நாரதர் பகவான்கிட்ட என்ன கேட்குறாருன்னா, இந்த சான்றோர்களுடைய தரிசனம் எப்படிப்பட்டன்னு ஒரு கேள்வி கேட்பார். அவர் நீ வா கூட்டு போகிறேன்பார். கூட்டு போன உடனே ஒரு புழுவை ஒரு புழு இருக்கும், இந்த புழுவை பாரும்பார். இவங்க பார்த்தோன்னு புழு செத்து போயிடும். யார்? பகவான் விஷ்ணுவும் நாரதன் பார்த்த உடனே புழு செத்து போயிடும். என்னங்க, நம்ம சான்றோருடைய தரிசனம் எப்படி இருக்குன்னு கேட்டால் நம்ம பார்த்தோன்னு புழுவை செத்து போச்சுங்கிறார். சரி வான்னு கூட்டு போகிறார். அப்புறம் ஒரு கிளி இருக்கும், கிளியை போய் காமிப்பார். கிளியை பூங்களை பார்த்தோன்னு செத்து போயிடும். கிளி செத்த உடனே திரும்பி கூட்டு போவார். கூட்டு போனால் ஒரு ராஜ்யசபையில் ஒரு குழந்தை பிறந்திருக்கும் அரசனுக்கு. அந்த குழந்தை தொட்டியில் போட்டு பண்ணியிருப்போம். அந்த குழந்தை பார்த்த உடனே என்ன, டபக்குன்னு எந்திரிச்சு ரெக்கையெல்லாம் முளைச்சி தேவ சரீரமாக மாறி அப்போ தான் நமஸ்காரம் பண்ண சொல்லும், நான் புழுவாக பிறந்திருந்தேன், நீங்கள் பார்த்த உடனே கிளியாக பிறக்கிற எனக்கு வாய்ப்பு கிடச்சி, பிறகு நீங்கள் பார்த்த உடனே அரச குடும்பத்தில் பிறந்தேன், இப்போ நீங்கள் பார்த்த உடனே தேவரா மாதிரி போய்கிட்டு இருக்கேன். அங்கேயும் போய் திருப்பி மாறும், அதுவும் உண்மை கிடையாது. தேவ சரீரம் மாறிடும். என்ன அர்த்தம்னா, புழு சரீரம், கிளி சரீரம், அரச சரீரம், தேவ சரீரம் ஒரே ஆத்மாவுக்கு தான் வருது. ஆனால் என்ன பண்ணுறான், ஒவ்வொன்றா சொல்கிறான், அது போயிடும். ஆனால் அந்த ஆத்மாங்கிறது மாறாத தத்துவமாக இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த புழு சரீரமும் உபாதி பொய்யா போயிடுச்சு, கிளி சரீரம் பொய்யா போயிடுச்சு, அரச சரீரம் பொய்யா போயிடுச்சு. தேவ சரீரம் திருப்பி என்னாகும், தேவலோகத்துக்கு போனாலும் இந்திரனா ஆனாலும் கூட அது நிலை கிடையாது. பின்னாடி வரப்போகுது இந்த இதே அத்தியாயத்தில், தேவலோகமாக நிலை கிடையாது. எது நிலையானது, நம்ம படித்து புரிஞ்சுக்கிட்டு சாகாமல் இருக்கிறது தான் தேவ சரீரத்தை காட்டிலும் உயர்ந்ததுங்கிறார். நீங்கள் இந்திரனா போகிறது பெரிய விஷயம் கிடையாது, தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதே உயர்ந்த விஷயம்னே சொல்ல போகிறார். தேவ சரீரம் எடுக்கிறது, தேவலோகத்துக்கு போகிறது பெரிய விஷயம் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கேன், இங்கே நம்ம எல்லோரும் உட்காடுறோம்னா ஏற்கனவே தேவலோகத்துக்கு போயிட்டு வந்திருப்போம். தெரியுமா? தெரியாதே. எத்தனையோ ஜென்மாந்திரம் எடுத்திருக்கோம், புழுவாகவும் பிறந்திருப்போம், நரவலோகத்துக்கும் போயிருக்கலாம். யாரு கண்டா? சொல்கிறார்ல, மாணிக்க புல்லாகி பூடாகின்னு படிக்கிறாரு, தேவராய்ங்கிறார்ல, தேவராகவும் பிறந்து வந்திருப்போம், யாருக்கும் தெரியாது. ஆனால் முடிவு கிடையாது. இந்த தத்துவத்தை இப்போ படிக்கிற தத்துவத்தை புரிஞ்சு இது மனசில் போயிருச்சுன்னா அவன் பிறக்க மாட்டேங்கிறார். எல்லா வேதமும் சொல்லுது, சாஸ்திரம் சொல்லு, நிரூபிக்குது. அதுக்கு மேலே நீ பிறவி கிடையாதுங்குது. இல்லாட்டி தேவலோகத்துக்கு போனால் புண்ணியம் வந்தோன்னு திரும்பி வந்ததே ஆகணும். ஆக இந்த சரீரங்கிறது உபாதி, ஆத்மாவே அழியாத ஒரு தத்துவம். அடுத்தது, சரி அப்படி இருக்குது, ஏன் மனுஷன் கஷ்டப்படுறான்? துயரங்கிறது எதனாலன்னா இந்த உடல் உபாதியினாலுமே. உடலை நான் என்று எண்ணுவதால் மட்டுமே இவனுக்கு துயரம் வருகின்றது. அதை நீக்குவது எது? இந்த உடல் நானல்ல, ஆத்மாதான் நான் என்ற ஞானம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது இவனுக்கு இந்த துயரம் நீங்கிக்கிறதுன்னு சொல்கிறார். பாப்பா எப்படி, இந்த உடல் தான் சம்சாரம், துக்கம், துயரத்திற்கெல்லாம் காரணம் எது? இந்த எந்த சரீரம் எடுத்தாலும் சரி, அந்த சரீரம் தான் துயரத்துக்கு காரணம். அப்போ சரீரம் எடுக்காமல் இருக்கலாம்னா எடுக்காமல் இருக்க முடியாது, ஞானம் வந்தால் எடுக்க முடியும். சரி, இந்த சரீரத்தில் தான் முக்தியும் அடைகிறோம் தெரியுமா?
இந்த மனுஷனாக பிறந்தாதான் மோட்சமே அடைய முடியும். இந்த மனித சரீரத்தில் மோட்சத்தை அடைகிறான், அதுக்கு இந்த சரீரம் பயன்படுது. ஆனால் அதே நேரத்தில் துயரத்துக்கு காரணமாகவும் இந்த சரீரமே இருக்கிறது. ஒருத்தர் ஜீவன் முக்திங்கிறதே இந்த உடம்புல இருந்தால்தான். மோட்சங்கிறது இறந்த பிறகுன்னு சொல்கிறாங்கல்ல, அது சொர்க்கலோகத்தை சொல்கிறது. அது நமக்கு தெரியாது. அவள் இறந்த பிறகு மோட்சம் சொன்னால் என்ன செய்யணும்? இறந்தாத்தையும் தெரியும். முதல்ல நம்ம சாகணும், செத்தாத்தையும் பார்க்க முடியும், இல்லாட்டி பார்க்க முடியாது, தெரியாது. இங்கே என்ன சொல்லுது வேதாந்தத்தில்? இருக்கும் பொழுதே நீ துன்பமற்ற நிலையை அடைய முடியும் சொல்லுது வேதாந்தம். துயரமற்ற ஒரு நிலையை அடைய முடியும் சொல்லுது. அது எதுன்னு சொன்னால், இந்த சரீரத்தில் இருக்கிற பொழுது இந்த சரீரத்தினுடைய தன்மையை புரிந்து கொள்வது, இதனுடைய சொரூபத்தை புரிந்து கொள்வது. அதனால் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இந்த ஞானம் வந்தால் மட்டுமே இந்த சரீரம் எடுக்காத ஒரு தன்மை வரும். அது வரைக்கும் எத்தனையோ சரீரங்கள் மீண்டும் மீண்டும் எடுத்துக்கொண்டே இருப்போம். இந்த உடலை நான் என்று நினைக்கும் வரைக்கும், இந்த உடல் தான் நான் என்று நினைக்கும் வரைக்கும் துக்கம் போகாது. அந்த சம்சார சுழலில் மாறி மாறி வந்துக்கிட்டே இருப்போங்கிறார். ஆனால் ஒரே ஒரு கடவுள் ஒன்று சொல்கிறார். கடவுள் எத்தனையோ படைத்தார், எவ்வளவோ படைச்சிருக்கார். அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அவர் படைச்சதில் ரொம்ப திருப்தி வரலையாம். தேவசரீரெல்லாம் படைச்சார், அவர் திருப்தியாக வரலையாம். அசுர சரீரம் படைச்சாராம், திருப்தி வரலையாம். எத்தனையோ சரீரங்கள் படைச்சாராம், திருப்தி. மனுஷ சரீரம் படைச்சோன்னு திருப்தி ஆகிட்டாராம். ஏன் தெரியுமா? மனுஷ சரீரத்தில் மட்டும்தான் கடவுளை தெரிஞ்சுக்கிற முடியும். அதனால் அவருக்கு திருப்தி. ஒரு சுலோகம் இருக்குது, ஒரு மந்திரம், மனித சரீரத்தை படைத்த உடனே அவருக்கு திருப்தி வந்துருச்சான். இந்த சரீரத்தில் தான் நாம் கடவுளை பார்க்கவே முடியும். ஆனால் நாம் என்ன பண்ணிட்டோம்? இந்த சரீரத்தை அவர் படைத்தார், அதுக்கு மேலே நாம் ஒன்றை படைச்சி வச்சுருக்கோம். இந்த சரீரத்தை படைத்த உடனே இந்த சரீரத்துக்கு மேலே நாம் என்ன பண்ணியிருக்கோம்? பஞ்சதிசையில் ஒன்று வரும், 4வது அத்தியாயத்தில் துவைத விவேகம் சொல்லி. அதில் எப்படி சொல்லுவார்னா, நான் உன்னை படைத்தேன், அதில் நீ ஒன்றை படைச்ச, அதுலேயே துக்கம் பாரு. இந்த சரீரத்தை அவர் படைச்சிட்டார். இந்த சரீரம் என்னுடையது நீ நினச்சிட்ட. முதல்ல நான் படைத்த சரீரத்தை என்னுடையது நினச்ச வத்தியா, அங்கேயே துக்கம் ஆரம்பிச்சிருச்சு. பிறகு என்ன பண்ணுறேன்? ஒரு பெண் சரீரம் இருக்குது, கடவுள் படைச்சது பெண் சரீரம். ஒருத்தருக்கு மகள், ஒருத்தருக்கு அம்மா, ஒருத்தருக்கு பாட்டி, ஒருத்தருக்கு மனைவி. இதெல்லாம் யார் படைச்சது? அவர் படைச்சது ஒரு சரீரம். அந்த சரீரத்துக்கு மேலே நாம் ஒரு பாவனை வைக்கிறோம். இது என்னுடைய மகள், இது என்னுடைய அம்மா, இது என்னுடைய மனைவி, இது என்னுடைய பாட்டி. இது தப்பு இல்லை விவகாரத்துக்கு. ஆனால் அந்த பற்று, அதை இதுதான் நினச்சிட்டோம்னு சொன்னால் இது நாம் படைத்த படைப்பு. ஒரு கடவுள் ஒரு பொருளை படைக்கிறாரு. நாங்கள் ஒரு பொருள் இருக்குது, ஒரு வைரம் கிடக்கு, அது கிடக்கு, கல் மாதிரி கிடக்கு. ஒருத்தர் பார்க்குறாரு, ஒரு ஞானி, கல்லுக்கு அவருக்கு அவர் பாட்டு போயிட்டே இருக்கார். நீ என்ன பண்ணுற? இது வைரம், இது இவ்வளோ ரூபா பெறும் அப்படி நீ ஒரு படைப்பை இங்கே வைக்கிற. நீ ஒரு படைப்பை, அது மேலே ஒரு மதிப்பை நீயா ஏற்றுற. ஏற்றும் பொழுது என்ன ஆயிடுது? அங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுது வைரம். நீ உடம்பை நான் அப்படிங்கிறது, உடம்பு கடவுள் கொடுத்துருக்கிறாரு, பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இதை என்னுடையதுன்னு ரொம்ப ஆழமாக போட்டு பண்ணினேன்னு சொன்னால் அதுலேருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக வருங்கிறார். அதனால் என்ன சொல்கிறார்? சம்சாரம் துயரத்திற்கு காரணமே இதுதான்ங்கிறார். நீ என்ன பண்ண? நான் படைச்ச உடலை நீ நான் எடுத்துக்கிட்ட, அதுக்காகத்தான் துயரம்ங்கிறார். அதாவது எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா, கடவுள் படைச்சதை விட்டுட்டு நாம் என்ன பண்ணுவோம்? அவரை குறை சொல்லுவோம். என் உடம்பு இப்படி படைச்சிட்டு, ஏன்டா சாமி என்னை படைச்ச, படைக்கையிலே என்ன நினச்ச. இப்போ சினிமா பாட்டிருக்கு, சொல்கிறோம். ஒரு கஷ்டம் வந்தால் போதும், ஏன்டா சாமி என்னை படைச்சேன்னு சொல்லி அழுகிறோமா இல்லைங்களா? குறை சொல்லியே பழகிட்டோம். ஒருத்தர் டாக்டர் என்ன சொல்கிறார், ஒருத்தரை நீங்கள் வடையே சாப்பிடக்கூடாதுன்ட்டார். என்ன வடையே சாப்பிடக்கூடாதுன்ட்டார். வீட்டுக்கு போனால் அந்த அம்மா வடை நல்லா சூடாக அழகாக சுட்டு வச்சுக்கிட்டு இருக்கு. சும்மா இருக்க முடியுமா? பார்க்குறாரு, ஒன்றை சாப்பிட்றாரு, டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பிறகு ஒரு 4 வடையை உள்ளே போயிடுச்சு. என்ன பண்ணுறாரு தெரியுமா? சாப்பிட்டு முடித்த பிறகு, டாக்டர் நீ வடை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி மீது வடையை சுட்டேன்னு சத்தம் போடுறாரு. டாக்டர் நீ வடை சாப்பிடக்கூடாது, நீ சாப்பிடாமல் இருக்க வேண்டியது தானே. அவங்கள போய் திட்டுறது. இப்போ டாஸ்மார்க்கில் அப்படி தானே பண்ணுறாங்க. நாங்கள் குடிக்கலைன்னா கவர்மெண்ட்டே நடக்காது தெரியுமாங்கிறான். குடிகாரம் போகிறான், நான் குடிக்கலைன்னா கவர்மெண்ட் நடக்காதுங்கிறான். அது திறந்திருக்க தானே குடிக்கிறேன். நீ குடிக்கவே இல்லைன்னா கடை திறப்பானா? ஒருத்தன் கூட குடிக்கலைன்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் ஒரு ஊரில் ஒருத்தர் கூட குடிக்கலைன்னு விரதம் இருந்துட்டாங்க, கடை திறக்க முடியுமா? நம்ம என்ன சொல்கிறான்?
அவங்கள குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி தானே பண்ணுறோம். ஒரு புலால் மருத்துவத்தில் ஒரு குறள் இருக்குது. எப்படின்னா, அவன் பொதுவாக சொல்கிறான், மாமிச கடைக்காரன் இருக்கானே அவனெல்லாம் திட்டுறான், மதிக்கிறது இல்லை. நீ திங்கலைன்னு கடை வச்சுருப்பானா? நம்ம மாமிசம் சாப்பிடலாம் கடை வைப்பானா? திருக்குறளில் ஒரு குறள் இருக்குது, திணற் பொருட்டால் கொல்லாது உலகெனின் யாரும் விளை பொருட்டால் ஊன் தருவார் இல்லை. உண்பதற்காக யாரும் உயிர்கொலை செய்யவில்லை என்றால் புலால் விற்கும் வியாபாரமே நடக்காது. அது மாதிரி நாம் கடவுள் படைத்த உடம்பை நம்ம என்ன பண்ணுறோம், குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தினா அதில் தேரம் கிடையாது. அதை முறை தவறி பயன்படுத்துகிறோம். என்ன தான் சொல்லி நம்ம ருசியாக சுட்டா கூட சாப்பிட மாட்டேன்ட்டேன்னா என்ன நம்ம மாட்டுக்கு இருக்கலாம்ல? ஏன் சுட்டேன்னு போய் அவங்கள போய் குறை சொன்ன என்ன பண்ணுறது? வீட்டில் நானே சாப்பிட மாட்டேன்னு தெரியுதில்ல, நீயே அதை பண்ணினேன்னா நம்ம கண்ட்ரோல் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் இந்த உடம்பை சில நேரங்களில் வைராக்கியத்துக்கு உடலுடைய அனித்தியத்தை நிந்திக்கிறோம். ஆனால் இந்த உடம்பை வச்சு பாதுகாப்பாக பயன்படுத்தி ஆரோக்கியமாக பயன்படுத்தினா இந்த உடம்புல இருந்தே கடவுளை அடைய முடியும். அதாவது மலம் சோறும் 9 வாயிற் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்யன்னு திருவாசகத்தில் படிக்கிறார். இதில் 9 வாசல் இருக்குது. அதில் பூரா அழுக்கு சோர்ந்துக்கிட்டே இருக்குது வெளியே. அவ்வளவு இழிவாக சொல்கிற பாட்டும் இருக்குது. இதே உடம்பை ஊன் உடம்பு ஆலயம் உள்ளம் பெருங்கோயில், அந்த உடம்பை பக்குவமாக வச்சுருந்தோன்னு சொன்னால் அதை பயன்படுத்துகிற விதத்தில் பயன்படுத்த என்ன ஆகும், நாம் பெரிய தத்துவத்தை புரிஞ்சுக்கிறவும் முடியும். அதனால் அந்த உடம்பை நாம் எப்படி நினைக்கிறோமோ அதுதான் துயரத்திற்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிறார். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த உடம்பை முறையாக பயன்படுத்தினா கடவுளை அடைய முடியும். சரி, இந்த உடம்பை பயன்படுத்தி இதுவே துயரத்துக்கு காரணம்னு சொன்னால் எதனால் அதை நீக்க முடியும்னா, இப்போ சொன்ன விஷயம்தான். இந்த உடம்பு நான் அல்ல, ஆத்மாதான் நான் என்ற ஞானம் வந்துவிட்டால், அந்த ஞானத்தில் உறுதியாக சந்தேகமே இல்லாமல் திருப்தியாக வந்துச்சிட்டோம்னு சொன்னால் எல்லா துயரத்தையும் வெட்டி எரிஞ்சிருமா. எந்த துயரம் வந்தாலும் இந்த தத்துவம் உள்ளே போச்சுன்னா அப்போ வெளிப்பட்டு இந்த தத்துவத்தை நினச்சி என்ன பண்ணுவோமா, கம்ப்ளீட்டாக துயரத்திலிருந்து விடுபட முடியும். உடலை நான் என்று நினைப்பது அறியாமை, உடலை நான் அல்ல என்று நினைப்பது ஞானம். இந்த ஞானம் வந்துச்சுன்னு சொன்னால் இந்த உடலே நான் அல்ல. என்ன உடலை சார்ந்த எது? இந்த உடலுக்காகத்தான் உடம்பு, சொத்து, உற்றார், உறவு எல்லாமே இருக்குது. விவகாரத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்க, சட்டப்பூர்வ மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இருக்க. அப்புறம் ஞானம் வந்துருச்சுன்னு சொன்னால் எல்லா துயரங்களும் போய்விடும். ஞானம் வந்தாச்சுன்னா அதோட க்ளோஸ்டுங்கிறார். பருப்பு இருக்குது, கடலைப்பருப்பு இருக்குது, அதை ரோஸ்ட் பண்ணுவாங்க. அதை வறுத்தா கூட கருப்பு தெரியும். சில பேர் ரோஸ்ட் பண்ணி வறுக்காத மாதிரியே இருக்கும். அந்த கருப்பு போட்டால் திருப்பி முளைக்குமா? வறுக்கிறது வரைக்கும் முளைக்கும், திருப்பிக்கு வரும், திருப்பி பருப்பு வரும், திருப்பி போட்டால் முளைக்கும், இப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். வறுத்துட்டோம்னா திருப்பி முளைக்குமா? ஆனால் சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அது மாதிரி ஞானம்ங்கிற நெருப்பில் போட்டு வறுத்தாச்சுன்னா அந்த உடம்பை திருப்பி பிறக்காது. அதே நேரத்தில் கடலைப்பருப்பு சாப்பிடும்போது இந்த உடம்பை அழகாக அனுபவிக்கவும் செய்யலாம், டேஸ்ட்டாக சந்தோஷமாக இருக்க முடியும். அதனால் இந்த ஞானம் மிக மிக முக்கியம் அப்படிங்கிறார். பிறகு அடுத்த கருத்து, இந்த ஞானத்தை அடைவது எப்படி? ஞானமெல்லாம் வேணாம் சாமி, வேறு ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்களேன். ஞானம்னா அவ்வளவுதான். வேதாந்த விசாரம் அப்படித்தான். அதாவது இந்த ஆத்ம ஞானத்துக்கு சொன்னேன், திருஷ்ய விவேகம் சொன்னேன். இங்கே என்ன சொல்கிறாரு, இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதே இருக்குது. சாஸ்திரத்தை குரு மூலமாக விசாரம் செய்ய வேண்டும். அதன் மூலமாக செஞ்சாதான் இந்த ஞானம் கிடைக்கும். அப்படி அந்த ஞானம் கிடைச்சா நம்மளுடைய சொரூபம் ஆனந்த சொரூபம், மேலானது ஒரே சொரூபங்கிறது புரிஞ்சுக்கிற முடியும். பிறகு இந்த உடம்பு பொய்யின் தெரிஞ்சு விலகி இருக்க முடியும். இதை படிப்படியாக செய்ய வேண்டும் சொல்கிறார். இதில் 4 விஷயம் சொல்கிறார் இந்த 11வது ஸ்லோகத்தில். ஒவ்வொன்றா பார்க்கலாம். இது ஒரு கொஞ்சம் தத்துவமான விஷயம், புரிஞ்சால் பாருங்கள், இல்லாட்டி பரவாயில்ல. கடவுள் நம்மளுக்கு 5 இந்திரியங்களை படைச்சிருக்கார். 5 இந்திரியங்கள் படைச்சிருக்கார்.
ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இந்திரியந்தே இருக்குது. இந்திரியம் என்ன? அறிவை கொடுக்கும் கருவி. கண்ணு என்ன பண்ணும்? உருவத்தை பார்க்கும், கலர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, சரீரம், இந்த தோல். காது என்ன பண்ணால் சத்தத்தை மட்டும்தான் கேட்கும். காது வழியாக சாப்பிட முடியுமா? ருசி அறியுமா காது? கண்ணு வழியாக சத்தத்தை கேட்க முடியும். காதை மூடிட்டு கண்ணு வழியாக சத்தம் கேட்க முடியுமா? சத்தத்தை கேட்கணும்னா காதை ஒன்றத்தையும் பயன்படுத்த முடியும். நான் என்ன பேசுகிறேன்னு கேட்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் மூடிட்டு காதை திறந்து வச்சுருக்கணும். காதை மூடிட்டு மிச்ச இந்திரியங்கள் திறந்துருந்தால் ஒன்று கூட கேட்காது. இது என்ன கலர்னு தெரிஞ்சுக்கிறணும்னா கண்ணை மட்டும்தான் படைச்சிருக்காரு, வேறு பொருளே படைக்கலை. வெளியே ஹீட்டு எவ்வளோ ஒரு சரீரம் இருக்குது, சுடுதா சுடலையா அந்த உணர்வுக்கு தோலை படைச்சிருக்காரு, ருசிக்கு நாக்க படைச்சிருக்காரு. ஒரு பொருளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உலகத்தில் 5 விஷயந்தான் இருக்குது, அதை தவிர ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன அனுபவித்தாலும் இந்த 5 விஷயத்துக்கு உள்ளே தான் வரும். 5 விஷயத்தை அனுபவிக்க 5 விஷயத்தை. பிறவிலே குருடனுக்கு வர்ணமே தெரியாது, பிறவிலே காது கேட்கும் சப்தம்னா என்னங்கிற ஞானமே தெரியாது. சப்தம்னா என்னன்னே தெரியாது அவனுக்கு. அந்த சப்தங்கிறதே பிறவிலே காது கேட்காதவனுக்கு. அப்போ கடவுள் என்ன படைச்சிருக்காருன்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரமாணம், அது பேர் கருவின்னு ஒரே ஒரு கருவியை படைச்சு. காது ஒரு கருவி, கண்ணு ஒரு கருவி, மூக்கு ஒரு கருவி, நாக்கு ஒரு கருவி, உடம்பு சோல் ஒரு கருவி. செயல்படுறதுக்கு 5 கருவி வச்சிருக்காரு, கை காலெல்லாம். அது ரெண்டாவது விட்டுக்கணும். அறிவை பெறுவதற்கு நான் என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சுக்கிற அறிவு வேணும், காலத்தையும் பயன்படுத்தணும், வேறு எதையும் பயன்படுத்த முடியாது. அது மாதிரி இந்த ஆத்ம ஞானத்தை தெரிஞ்சுக்கிறணும்னா அதுக்கு ஒரே ஒரு கருவி வச்சிருக்காராம் கடவுள். என்ன கருவி தெரியுமா? இந்த கருவி காது பார்க்கலாம் பயன்படுத்தினாலும் நம்மளுடைய வேதம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு ஆத்மானா என்னன்னு சொல்லி. அதை குரு மூலமாக கேட்டால் மட்டும்தான் தெரிஞ்சுக்கிற முடியும். நீ நல்லா தியானம் பண்ணி உட்காந்து தத்துவத்தை புரிஞ்சுக்கலாம்னா முடியவே முடியாது. தத்துவத்தை புரிஞ்சுக்கிற மனப்பக்குவம் கிடைக்கும். நான் 1000 குடம் பாலாபிஷேகம் பண்ணால் புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா கடவுள் படைச்சிருக்கிறது குரு சாஸ்திரம். இந்த மாதிரி யாரோ ஞானிகள்கிட்ட விஷயம் தெரிஞ்சவங்ககிட்ட அவர் இஷ்டப்படி சொல்லக்கூடாது. அவர் இஷ்டப்படி ஆத்மான என்னென்னு அவராக சொல்லக்கூடாது. அவர் எதை பற்றி சொல்லணும்? பகவத்கீதையை படித்து இல்லை உத்தவகீதையை படித்து பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டு அதை புரிகிறதுபடி சொல்லணும். அப்படி கேட்டால் மட்டும்தான் இந்த விசாரத்தினால இந்த ஞானம் கிடைக்கும். இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மெல்லாம்? அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு தடவை கேட்டால் புரியாட்டி 10 தடவை கேட்டால் புரியும். இப்படித்தான் தத்துவத்தை புரிஞ்சுக்கிற முடியுமே வெளியே வேறு வழியே கிடையாதுங்கிறார். நான் சாப்பிடணும் வாயத்தையும் பயன்படுத்தணும், காது வழியாக சாப்பிட்றேன்னு கடவுள் படைக்கலை, ஒன்றத்தையும் படைச்சிருக்காரு. ஏன்னா ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்காரு. அப்படி அப்புறம் எதுக்கு பூஜை பண்ணுறது, ஜபம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, காட்டில் உட்காந்து முனிவர்கள்லாம் அப்படியே பண்ணுறாங்கன்னா இதை புரிஞ்சுக்கிறக்கூடிய தகுதி கிடைக்கும். சும்மா சொன்னால் கிடைக்காது. 10வது படிக்கிறவன் 9வது பாஸ் பண்ணாதான் போய் படிக்க முடியும். இதெல்லாம் பண்ணுனா இந்த புரிஞ்சுக்கிறக்கூடிய பக்குவம் கிடைக்கும். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், இல்லை அதெல்லாம் கிடையாது, உட்காந்தான் ஞானம். புத்தருக்கு போதி மரத்தடியில் அப்படியே உட்காந்தாரு, ஞானம் வந்துருச்சு, நானும் போய் போதி மரத்தில் உட்காரேன். எத்தனை உட்காந்து பாருங்கள் ஞானம் வருதான்னு பார்ப்போம். அவருக்கு ஏற்கனவே கேட்டிருக்காரு இந்த சாஸ்திரமெல்லாம். அந்த சூழல் அப்படி அமைஞ்சிச்சு அவருக்கு. போதி மரத்தடியில் ஒரு அமைதியான சூழல் அமைஞ்சு அந்த கேட்ட விஷயத்த திங்க் பண்ணி அப்போ அது பிரிக்க ஆரம்பித்தது. அப்படித்தான் வர முடியுமே ஒழிய நீ கண்ணை மூடி உட்காந்தெல்லாம் வராது. போதி மரத்தடியில் போய் அந்த போதி மரம் இருக்குல்ல, போய் எல்லோரும் போய் உட்காந்து ஞானத்தை அடைஞ்சிட வேண்டியான. ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட நிறைய கேட்பாராம். இந்த சன்னியாசிகள்லாம் யாத்திரை போய்கிட்டே இருப்பாங்களா, அவங்களோட கேள்வி மேலே கேள்வி கேட்டு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே பாருங்கள், கிருஷ்ணருக்கு ஒரு குரு இருந்தார். கிருஷ்ணர் சும்மா அப்படியே உட்காந்துடல. இப்போ அர்ஜுனை கேள்வி கேட்குறான் பகவத்கீதையில் போர்க்களத்தில். கிருஷ்ணர் கடவுள் தானே? கிருஷ்ணர் கடவுள் தானே? என்னவாலும் செய்ய முடியும்ல? செய்ய முடியுமா முடியாதா? அவர் கிருஷ்ணா நீ கேட்குற கேள்விக்கு அவன் தலையில் கையை வைக்கிறேன், உனக்கு எல்லா ஞானம் வந்துடும் அப்படின்னு ஒரே ஆசீர்வாதம் முடிச்சு போயிருக்க வேண்டியானே. அங்கே எதுக்கு உபதேசம் பண்ணுறாரு? இவர் பண்ணியிருக்கலாம்ல, கடவுள் தானே, இந்தப்போ உனக்கு அப்படியே தலையில் கையை வச்சவனு ஞானம் வந்துடும் சொல்லியிருக்கலாம்ல. இவரே அவதாரம். இவர் ஒரு குருகுலத்தில் போய் படிக்கிறார். கிருஷ்ணர் ராமர் படிக்கிறார்.
அப்போ இது என்னன்னு சொன்னால் பூஜை மற்றதெல்லாம் பக்குவத்தை வரும், மனப்பக்குவத்தை கொடுக்கும். இதை கேட்டுத்தான் புரிஞ்சுக்கிற முடியும். அதனால கிருஷ்ணனுக்கு அர்ஜுனன் கேள்வி கேட்குறான், சொல்கிறார். இங்கே என்ன உத்தவர் கேட்டுக்கிட்டு இருக்கார். இப்போ உத்தவர் கேட்ட கேள்விக்கு இப்போ கிருஷ்ணன் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கார். இப்போ நம்ம சொல்கிற விஷயம் யாருன்னா, பகவான் கிருஷ்ணர் அவருடைய அந்த யது வம்சத்தில் தோன்றினா ஒரு மந்திரியாக இருந்தவர், அவருக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அவர் கேள்வி கேட்குறார், உபதேசம் பண்ணுறார். அடுத்த கேள்வி கேட்பார். இந்த அத்தியாயம் முடியும் போது ஒரு கேள்வி கேட்பார், அடுத்த பதில் ஆரம்பிப்பார் அடுத்த அத்தியாயம். அதே மாதிரி தான் பகவத்கீதையில் ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் அர்ஜுனன் கேள்வி கேட்பான், பதில் சொல்வார். இப்படித்தான் இந்த ஞானத்தை அடைய முடியுமே ஒழிய முடியாது. ஒருத்தர் நான் சினிமா பார்த்துக்கிட்டு போது ஞானம் வந்துச்சுன்னார். எப்படி சினிமா பார்த்தா ஞானம் வரும்? யாராவது சொல்ல முடியும்? ஒருத்தர் சொன்னார், சினிமா பார்த்து ஞானம் வந்துச்சு. என்னன்னு சொன்னால், சினிமா பார்க்கும்போது திரை அப்படியே இருக்குது, அது எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்குது, திரை மட்டும் மாறுறதே இல்லை. அது மாதிரி நான் ஆத்மா மாறாமல் இருக்கேன், எனக்குள்ளே எல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. அப்படி ஒரு ஞானம் வந்துச்சான். இது எப்படி யோசிக்க முடியுமா? நல்ல கருத்து தானே அது. திரை அப்படியே இருக்குது. கேட்டிருக்காரு நிறைய உபதேசம். அங்கே போய் பார்க்கும்போது அப்படியே யோசிக்கிறாரு, திரை ஒயிட்டாக இருக்குது, அது ஆடாமல் அசையாமல் இருக்குது, அதில் தான் மழை வருது, காற்றடிக்குது, சண்டை வருது, சிரிப்பு சீனு வருது, அழுகை சீனு வருது, எல்லாம் வருது. அது மாதிரி என் ஆத்மாங்கிற என் மேலே இந்த உடம்பு வந்திருக்கு, நல்லா இருக்குது, மோசமாக இருக்குது, துக்கம் வருது, சுகம் வருது, எல்லாம் போய்கிட்டு இருக்கு. நான் இதெல்லாம் பார்த்து வேடிக்கை பார்க்குறேன். சினிமா மாதிரி என் உடம்பை நான் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு ஞானம் வந்துச்சான். அவருக்கு போதி மரத்தடியில் வந்துச்சு, இவருக்கு சினிமா தேட்டர் வந்திருக்கு. என்ன வித்தியாசம்? வரலாம், தப்பே இல்லையே, கரெக்டு தானே. நம்ம உதாரணம் சொல்லணும், டிவியும் சினிமாவும் உதாரணம் சொல்லியிருக்கோம். இதை கேட்டோன்னு அப்படியெல்லாம் வருது. அதனால் இந்த விசாரத்தின் மூலமாக மட்டும்தான் நம்மளுக்கு ஞானம் கிடைக்கும். அதனால் விசாரம் செய்ய வேண்டும். உண்மை சொரூபத்தை அப்போத்தான் புரிஞ்சுக்கிற முடியுங்கிறார். பிறகு இந்த ஆத்மா எப்படிப்பட்டதுன்னு அதை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால், இது ஒரே ஒரு தத்துவம், ஏகமாக இருப்பது, மேலான ஒரு தத்துவம், உண்மையான தத்துவம், உண்மையிலே இருக்கிறது இது மட்டும்தான். மற்ற எதுவும் உண்மை கிடையாது. நீங்கள் உலகத்தில் உண்மைன்னு சொல்லுங்கள். நான் இருக்கிறது உண்மை. இந்த உடம்பு இப்போ இருக்க உடம்பு நிச்சயம் அழிஞ்சு போயிடும், 100 வருஷம் கழித்து கட்டாயம் இருக்காது. ஆனால் உள்ளுக்கு இருக்கக்கூடிய தத்துவம் இருக்குன்னு சொல்கிறாங்க. பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தேங்கிறாங்க. நாமளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த உலகம் அப்படியே இருக்கா? இந்த உலகம் தோன்றுனதுலேருந்து இந்த செவர் இருக்குன்னு சொன்னால் நம்ம இப்படியே நிலையா இருக்குங்கிறான். ஒவ்வொரு நிமிஷமும் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. சூரியன் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு சொல்கிறாங்க. இன்னும் 200 கோடி வருஷம் கழித்து சூரியன் ஆஃப் ஆயிருமா, லைட் ஆஃப், சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாரான் கடவுள். சூரியனுடைய லைட் ஆஃப் பண்ணி விட்டுருவாரான். அதுக்கு ஒரு ஆயுள் சொல்லப்பட்டிருக்கு எல்லாம். ஆனால் அந்த சூரியனுக்கும் ஆதாரமாக இந்த உடம்புக்கும் ஆதாரமான ஒரு தத்துவம் இருக்கிறது. அது அழியாதது, உண்மையானது, அதுவே உயர்ந்தது, அதுவே கடவுளுக்கும் ஆதாரம், இந்த பிரபஞ்சத்துக்கும் ஆதாரம், எனக்கும் ஆதாரமாக இருப்பதால் அந்த உயர்ந்த லட்சியத்திற்காக நீ விசாரம் செய்து அதை அடைய வேண்டும். அதுக்கு பிறகு இந்த உடம்பு போயிடும், இதனுடைய தன்மை இவ்வளவுதான் புரிஞ்சுக்கிட்டு இது மேலே ரொம்ப போட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. பண்ணலாம், அவ்வளவுதான், சுத்தமாக வச்சுருக்கணும், எல்லாம் பண்ணணும். இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடாது. உடலை உடலை வேணான்னு ஒதுக்க சொல்ல, பற்று இல்லாமல் இருக்கணும் உடம்புல. ஆத்மாவை உண்மைன்னு புரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறார். இதெல்லாம் எப்படி செய்யணும்னு சொன்னால், ஒரே நாளில் அந்த ஞானம் வராது. நீங்கள் சொல்கிறார் இதே தத்துவத்தில் இந்த ஞானமெல்லாம் உடனே வராது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வருங்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக வரும். முதல்ல உடம்புல இருக்க அபிமானத்தை விடணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உடம்பை விட்டுருவாங்க, உலகத்து சொத்து மேலே அபிமானம் இருக்கும், உறவு மேலே, பிறகு உடம்பு மேலே அபிமானம், பிறகு மனசு மேலே அபிமானம், பிறகு அறிவு மேலே அபிமானம். இப்படி ஒவ்வொரு அபிமானத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக விட்டாதான் ஆத்ம ஞானத்துக்குள்ளே நாம் போக முடியும். எந்த விஷயமுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். ஒருத்தர் சொன்னார், ஒரு பெரிய கோடீஸ்வரர், பெரிய பிஸ்னஸ்மேன். அவர் சொன்னார், சாமி இந்த பொறாமைன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, 7 வருஷம் போராடி என் மனசுலேருந்து எடுத்தேங்கிறார். பொறாமை வரும் பொழுதெல்லாம் இது எதுக்கு, இந்த பொறாமையினால் நம்மளுக்கு என்ன பலன், பொறாமை விட்டால் என் வயிறு தான் எரியுது, என் வயிறு தான், எனக்கு தான் மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சி இப்படியே ஆராய்ச்சி பண்ணி பிறகு கூடயே வராதான். திடீர்னு யாராக பார்த்தா பொறாமை வந்துடுமா லைட்டாக, பிறகு அப்படியே நீக்குவாராம். 7 வருஷம் கஷ்டப்பட்டு பொறாமையை நீக்கினேங்கிறாரு. ஆனால் நீங்கிறோம், நாம் முயற்சி பண்ணோம்னு சொன்னால் படிப்படியாக இந்த ஞானத்தை புரிந்து கொள்வாயாகங்கிறார்.
நீ கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணணும், இல்லாட்டி வர முடியாது. நான் ஏற்கனவே நிறையா உதாரணம் இந்த இதை சொல்லுவேன். அதாவதுன்னா மலை இடுக்குகளில் கட்டட இடுக்கில் விழுகக்கூடிய விதை இருக்கு பாருங்க. விதை இருக்குல்ல, கட்டட இடுக்கில் விதை இருக்குது. அந்த விதை உள்ளே போய் முளைக்குது, முளைச்சோன்னு விடுது. அந்த செடியை பிடுங்கினீங்கன்னு வச்சுக்கங்களேன், கையில் நசுக்குன்னா போயிருமா இல்லையா? ஒரு கட்டட இழுக்கில் லேசாக வெடிப்பு, அங்கே ஏதோ பறவை எச்சம் போட்டிருக்கு, அதில் ஒரு விதை இருக்குது, ஒரு அரச விதை. அது என்ன பண்ணுது, அப்படியே வளர்ந்த உடனே வளருது. செடியை பிடுங்கி நீங்கள் கையில் நசுக்கிட்டா கீழே போட்டு போயிடலாம். விட்டால் என்ன ஆகுது, பாறையில் உடைக்க முடியாத அந்த செவத்தை ரெண்டாக பிளந்துருது. பாறையில் உடைக்க முடியாத ஒரு இதில் என்னது, கடப்பாறையில் உடைக்க முடியாத ஒரு செவத்தை அந்த சின்ன விதையில் வரக்கூடிய வேறு பிளந்தது. எப்படி, ஒரே நாள் இல்லையா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. எந்த ஒரு பயிற்சியுமே உலக வாழ்க்கையில் கூட ஒரு நாளில் பார்த்துட்டு எனக்கு முடியலைன்னு படுக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி வேணால் பண்ணலாம். உடனே எருவு மாட்டை தலையில் தூக்கி நடந்து வந்தானா, கேட்டிருக்கீங்களா? எருவு மாட்டை தலையில் தூக்கி நடந்து எப்படா தூக்குறேன்னா, கண்ணுக்குட்டிகளும் தூக்கிட்டே இருந்திருக்கான். கண்ணுக்குட்டி பிறந்த உடனே தூக்கிட்டு இந்த இடத்துல பால் கரை கொண்டு போவானா, இப்படியே தூக்கிட்டே வந்திருக்கான். பால் கறக்கு நின்று போச்சு. சரி பார்ப்போமே, டெய்லி தூக்கமே தலையில் தூக்கி வச்சுக்கிட்டே வந்தானா. பெரிய மாடாயிடுச்சு, சாம்பாடு தூக்கி நடந்துக்கிட்டே இருந்தான். அந்த சக்தி ஒரே நாள்லையா வந்துச்சு? படிப்படியாக இந்த ஞானத்தை நீ படிப்படியாக முயற்சி செய்யுங்கிறார். இது மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் நம்மளுக்கு அம்பிட்டுத்தான்ப்பா, நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, நம்மளுக்கு வராது, இந்த படிப்பு நம்மளுக்கு மண்டையில் ஏறாது, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைய அப்படி, இது நம்மளுக்கெல்லாம் ஒத்து வராது. தோல்வி அடைஞ்சாலும் திருப்பி திருப்பி முயற்சி பண்ண படிப்படியாக இந்த ஞானம் உனக்கு வரும். அதனால் என்ன சொல்கிறான்னு சொன்னால், நாம் இந்த ஆத்ம தத்துவத்தை அறிந்து கொண்டால் இதுதான் உயர்ந்த தத்துவம், இதுதான் உயர்ந்த தத்துவங்கிறார், இதுவே சத்தியம்ங்கிறார். இதுக்கு எப்படி அறிஞ்சிக்கிற முடியும்னா, குரு சாஸ்திரத்தின் மூலமாக மட்டுமே விசாரம் செய்து அறிந்து கொள்ள முடியும். அதாவது அதுக்கு பிறகு இதில் முக்கியமான விஷயம், இதெல்லாம் அனித்தியங்கிறது மனசில் ஏற்றணும். ஆத்மா சத்தியங்கிறது மட்டும் கிடையாது, அனித்தியம்னு தெரிஞ்சுக்கிட்டாத்தான் நாம் துயரத்திலிருந்து விடுபட முடியும். நிறைய சினிமா படங்களில் கூட பார்த்திங்கன்னா இந்த பணமா பாசமா குளமா குணமானலாம் எடுத்திருப்பாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா பொருளை விட உறவுக்கு முக்கியத்துவமாக இருக்கும். அப்படி தான் ஒரு இந்த படம் ஏதாவது குளமா குணமாவா, சிவாஜி என்ன பண்ணுவார், 2 சொத்தெல்லாம் வச்சுருவார், இங்கிட்டு ஒரு தனியாக உனக்கு எது வேணும்னு கேட்பாரா இல்லையா? இவன் என்ன பண்ணுவான், பொருள் எடுத்துருக்கலாம்ல, பொருள் அனித்தியம் தெரிஞ்சு போச்சு, என்ன பண்ணுவான் அவன், இவங்களை கேட்பான், எனக்கு இந்த சொத்து தான் வேணும்னு கேட்பான் அந்த சினிமாவில். இதில் ஒரு பெரிய சூட்சமான பாயிண்ட் இருக்குது. அந்த சொத்தை எடுத்தான்னா அது மட்டும்தான் கிடைக்கும், உறவு கிடைக்காது. இந்த உறவை எடுத்த உடனே சொத்தும் சேர்ந்து வந்துடுமா இல்லையா? அது மாதிரி தத்துவத்தை புரிஞ்சு நம்ம உலக விஷய சுகத்தை மட்டும் நாடினோம்னா இது கிடைக்காது. தத்துவத்தை நாடினா உலக சுகமும் கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? உலக சுகமும் கிடைக்கும். அதனால் என்ன சொல்கிறாரு, இதை குரு மூலமாக இந்த தத்துவத்தை விசாரம் செய்து உலக சுகத்தை முறையாக அனுபவிப்பான். தத்துவம் புரிஞ்சவன் கம்ப்ளீட்டாக இல்லாமல் இல்லை, முறையாக என்ன வேணுமோ அதை அழகாக அனுபவிச்சுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு அது மட்டும் கிடைக்கும், மனசில் கவலை இருக்கும், இவனுக்கு கவலையும் இருக்காது, உலக விஷயமும் முறையாக அனுபவிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்காக என்ன சொல்கிறாரு, ஆத்ம அனாத்ம விஷயத்தை குரு மூலமாக படிப்படியாக விசாரம் செய்து தத்துவத்தை புரிந்து கொண்டு அந்த துயரத்திலிருந்து விடுபடுவாய் அப்படிங்கிறார். அடுத்தது, இந்த ஆத்ம ஞானம் எப்படி உருவாகுதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். இந்த ஆத்ம ஞானம் எப்படி உருவாகும் விசாரம் பண்ண சொல்லிட்டார். குரு மூலமாக சாஸ்திரத்தை விசாரம் பண்ணும். அதுக்கும் இந்த அக்னி உதாரணத்தை சொல்கிறார். அதாவது அந்த காலத்தில் நெருப்பு உண்டாக்குறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, கீழே ஒரு மரக்கட்டை இருக்கும், மேலே ஒரு மரக்கட்டை கடைவாங்க, கடைச்சோன்னு அக்னி உருவாகும். அதை வச்சு தான் கோமகுண்டத்தில் போட்டு நெருப்பு உண்டாக்குவாங்க. இப்போ என்ன பண்ணுற, தீப்பெட்டி குச்சி எடுத்து டக்குன்னு ஒரு வருஷம் நெருப்பு உண்டாகிடுது. ரெண்டும் ஒன்று தான். இப்போ கூட சில ஹோமங்களுக்கு நெருப்பு அப்படியே ஏற்ற மாட்டாங்க, அதுக்குன்னு ஒரு கட்டை வச்சுருப்பாங்களாம். இந்த ஹோமம் பண்ணுறதுக்கெலாம் அந்த கட்டைன்னு, அக்னி கட்டைனே பேர். கீழே ஒரு பெரிய கட்டை இருக்கும், மேலே ஒரு கட்டையை வச்சு கடைஞ்ச உடனே அக்னி உண்டாகுமா. அதை வச்சு தான் அந்த யாகசாலையே பற்ற வைப்பாங்களாம். இன்றைக்கி அந்த சம்பிரதாயம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு மரக்கட்டை, அதில் கடையிற ஒரு மரக்கட்டை,
உதாரணம் சொல்கிறார் இங்கே. அதாவது நெருப்பு எப்படி உற்பத்தி ஆகுதோ அது மாதிரி இந்த ஞானம் எப்படி உற்பத்தி ஆகுதுன்னு சொல்கிறார். இந்த அசையாத மரக்கட்டை குருவான், அதில் கடையிற மரக்கட்டை வந்து சிஷ்யனா. அந்த கடைகிறதுக்கு பேர் விசாரம் பண்ணுறது, இந்த தத்துவத்தை விசாரம் பண்ணுறது. நெருப்பு வர்றது ஞானம் வர்றது. இப்படி ஒரு உதாரணம் சொல்லி இந்த நெருப்பு உதாரணத்தை சொல்கிறார். இப்போ என்ன பண்ணுறான், தீப்பெட்டி இருக்குது, அது அசையாமல் இருக்கும், அதில் டக்குன்னு உரசனம்னா நெருப்பு வருது. அது வந்து குருன்னு வச்சுக்கோங்க, உச்சி வந்து சிஷ்யன்னு வச்சுக்கோங்க. நெருப்பு ஞானம், உராய்வது இந்த தத்துவத்தை நான் புரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணுற விசாரம் அப்படிங்கிறார். ஒன்று அசையாமல் இருக்கும், அசையாமல் இருக்கிறதுக்கு வேலை கம்மி, இந்த சிஷ்யனுக்கு தான் வேலை ஜாஸ்தி. அதுங்க நெருப்பு உதாரணம் இங்கே சொல்ல. அசையாத மரக்கட்டை ஒன்று இருக்குது, அதில் வந்து கடையிற மரக்கட்டை சிஷ்யன், அசையாத மரக்கட்டை குரு, தீப்பெட்டின்னு வச்சுக்கோங்க, அதை இது குச்சின்னு வச்சுக்கோங்க சிஷ்யன். இந்த உராய்வது ஆத்ம விசாரம். நெருப்புங்கிறது என்னது, அதுதான் ஞானம் அப்படிங்கிறார். இந்த உதாரணத்தின் மூலமாக இந்த ஆத்ம தத்துவம் எப்படி வருது அப்படின்னு சொல்கிறார். பொதுவாக இதில் இந்த கடைதல் அப்படிங்கிறது இருக்குது, அதான் விசாரம் பண்ணுறது. சிஷ்யனுக்கு அதிக வேலை இருக்குது. குரு சொல்லிட்டு போயிடுவார். வாத்தியார் வந்து கிளாஸில் பாடம் எடுக்கிறாரு, 40 பேருக்கு ஒரே மாதிரி தான் பாடம் எடுக்கிறாரு. ஆனால் 40 பேரும் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குகிறான், 5 பேர் ஒரே ரேங்க் வாங்க மாட்டான். நீங்கள் 40 பேருக்கு ஒரு வாத்தியார் பாடம் நடத்துகிறாரு, 40 பேரில் ஒரு 5 பேராவது ஒரே ரேங்க் வாங்க பாருங்கள், கிடையாது. யாராவது ஒருத்தர் 2 பேர் ஒரே ரேங்க் எடுப்பான். 40 பேர் 40 விதமாக புரிஞ்சுக்கிறான், 40 விதமாக படிக்கிறான் பாடம். அப்போ சிஷ்யனுடைய பங்கு முயற்சி பண்ண அதில் ஃபஸ்ட் மார்க் வாங்குகிறான். அது மாதிரி இங்கே என்ன சொல்கிறாருன்னா, குருவை விட சிஷ்யர்கள் வந்து இந்த கேட்ட விஷயங்களை மீண்டும் மீண்டும் உட்காந்து அதை திருப்பி திருப்பி சிந்திச்சு கேட்டோம்னு சொன்னாதான் இந்த நெருப்பு என்ற ஞானம் வந்து நம்மளுக்கு ஸ்புரிக்குங்கிறாரு. குருவுக்கும் வேலை இருக்குது, புரிகிற மாதிரி சொல்லணும், தூங்குற மாதிரி சொல்லக்கூடாது. இருக்கா இல்லையா? சில பேர்லாம் சிலதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு சத்சங்கம் நடக்கும் நைட்டில் சாப்பிட்ட முடித்த உடனே. அவர் படிச்சுக்கிட்டே இருப்பார், ஒருத்தரோட இந்த படிக்கிற ஒருத்தர் தான் முடிச்சுக்கிட்டு இருப்பார், மிச்சம்லாம் நீங்கள் தூங்கினா பரவாயில்ல, நான் தூங்கினா என்ன ஆகும்? நீங்கள்லாம் தூங்கினா பரவாயில்ல, நான் தூங்கினா என்ன ஆகும்? குருவுக்கும் அந்த பங்கு இருக்குது. தூக்கம் அதாவது புரிகிறது மாதிரி கொஞ்சம் சொல்ல தெரியணும். ஆனால் அதுக்கு பிறகு புரிஞ்சுக்கிற திறமை யார்கிட்ட இருக்குன்னா சிஷ்யர்கள்ட்ட தான் இருக்குது அப்படிங்கிறார். எடுப்புலேயே எந்த ஒரு சிஷ்யனுக்கும் தத்துவத்தை சொல்லக்கூடாது. இன்றைக்கி நான் கிளாஸில் கூட ரொம்ப யோசித்தேன். இன்றைக்கி நிறையா புதுசாக வந்திருக்காங்க, எடுப்புலேயே தத்துவமாக வருது, இது சிக்கலாகி போகுமே அப்படின்னு யோசித்தேன். பரவாயில்ல, நம்ம சொல்லித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. மாண்டூக்கிய உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்குது, பஞ்சதசி கூட அப்படி தான். ஹையஸ்ட் சப்ஜெக்ட் எடுத்தோன்னே படித்தோன்னா புரியாது. இப்போ இது வரைக்கும் இந்த அந்தர்யோகத்தில் 20 அந்தர்யோகம் நடத்திருக்கு. அந்த அந்தர்யோகம் எளிமையாக வந்துருச்சு. இன்றைக்கி 21ஆவது அந்தர்யோகம் தான் கஷ்டமான சப்ஜெக்ட் இது. ஆனால் அதை தாண்டி தான் நான் போகணும், அப்படியே வேணான்ட்டு போக முடியுமா? முடியாது. அதனால் என்ன, ஆனால் கஷ்டமானதுனாலும் கேட்க கேட்க புரியும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, நானே ஆரம்பத்தில் ஆத்ம தத்துவம் கேட்டால் எனக்கு தூக்கம்தான் வரும். சாமி ஓங்கார சாமி கூட போவேன், கர்மயோகத்தை பற்றி பேசணும், நல்லா கேட்பேன். அப்போல்லாம் வயசு சின்ன வயசு, 25-26 வயசு. ஆத்மாவை பற்றி பேச தூக்கம் வந்துடும். நான் கேட்பேன், ஒன்றும் புரிய மாட்டேதே சாமின்னு சொல்லியிருக்கேன் அவர்கிட்டேவன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒன்றோட புரியலையாம, கேட்டுக்கிட்டே இருங்க புரியும்னார். இன்றைக்கி பாடம் நடத்துகிற அளவுக்கு வந்திருக்கா இல்லையா பாருங்கள். புரியாமல் தூங்கியிருக்கேன், புரியலைன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் தொடர்ச்சியாக கேட்டதுனால என்ன ஆயிருக்கு, இன்றைக்கி புரிஞ்சு சொல்கிற அளவுக்கு வந்திருக்கு. அது படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தொடர்ச்சியாக கேட்டால் தான் இந்த விஷயம் புரிய முடியும். அதனால் என்னடா புரியலைன்னு விட்டு போனீங்கன்னு வச்சுக்கலாம், திருப்பி என்ன ஆகணும்னா சொர்க்கத்துக்கு போகலாம், இல்லாட்டி நரகத்துக்கு போகலாம், இல்லை எறும்பு உடம்பு புழு உடம்புலாம் எடுக்கலாம். அது இல்லாமல் கேட்டு புரிஞ்சிட்டோம்னா மீண்டும் பிறவா நிலையை நாம் அடைய முடியும். அதனால் என்னென்னா 2 பேருக்கும் சொல்கிற விஷயம் இருக்குது. சில நேரம் சிஷ்யர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்பாங்க, சில இடத்துல பார்த்துருக்கேன். கேள்வி 1/2 மணி நேரம் கேள்வி பதில் நிகழ்ச்சி இருக்கும். இவர் என்ன கேள்வி கேட்பார் தெரியுமா? 27 நிமிஷம் கேள்வி கேட்டுருவார். கேள்வி மட்டும் 27 நிமிஷம். இப்போ குரு 3 நிமிஷத்தில் என்ன சொல்கிறது, நீ நல்லா புரிஞ்சுட்டப்பா போப்பான்னு அனுப்பிச்சி விட்டுருவார் அவர். சில நேரம் கேட்டதை சொல்கிறது கூட இருக்கலாம் அப்படியே.
சில நேரம் அனாவசியமான சில கேள்விகள் இருக்குது. நல்லா கேட்குறது, ஒரு நிமிஷம் கேட்டு அவர் பதில் அரை மணி நேரம் சொல்கிற மாதிரி கேள்வி கேட்கணும்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் அந்த சிஷ்யனுடைய மனநிலை இருந்துன்னு சொன்னால் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். அதாவது பிறகு இதில் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கிறார். என்னென்னா, இந்த தானம் கொடுக்கறது பொதுவாக கஷ்டம், புரியுதுங்களா, கடினமானது. அதை விட கஷ்டம் என்ன தெரியுமா? நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், நான் பெரிய கொடையாளிங்கிற ஈகோ விடுறது பெரிய கஷ்டம். ஈகோ இருக்கு பாருங்க, அதை விட கஷ்டம். அது மாதிரி இந்த சிஷ்யனுக்கு ஒரு பண்பு வேணும். அங்கே போய் நான் பெரிய ஆளுங்கிற எண்ணத்தோடு போனீங்கன்னா அங்கே ஒன்றும் வேலைக்காகாது. அங்கே ஈகோவை சரணடைய வைக்கணும். ஈகோ சரணடைஞ்சாதான் தத்துவமே புரியும், இல்லாட்டி புரியாது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரெண்டாவது படித்தவர். அவர்கிட்ட மகேந்திரநாத் குப்தான்னு ஒருத்தர் வர்றார். அவர் காலேஜ் ப்ரொஃபஸர். ராமகிருஷ்ணர் ரெண்டாவது படித்தவர். இவர்கிட்ட வந்து படிக்க வர்றார். அவர்கிட்ட வந்து அப்போ நான் காலேஜ் ப்ரொஃபஸரு, இவர் என்ன படிக்காத ஆள்கிட்ட வந்தால் ஞானம் கிடைக்குமா? கிடைக்காது. அப்போயும் அவர்கிட்ட ஒரு ஈகோ வருது. என்ன ஈகோன்னா, நான் காலேஜில் பெரிய ப்ரொஃபஸராக இருக்கேன்ட்டு ஒரு அடி அடிக்கிறார் ராமகிருஷ்ணன். என்ன கேட்குறாருன்னா, எப்படிப்பா இருக்க? காலேஜில் வேலை பார்க்குறேன். மனைவி எப்படி இருக்கா? அவள் ஒன்றும் தெரியாத சமயம், அஞ்ஞானி அப்படிம்பார். உடனே ராமகிருஷ்ணன், நீ பெரிய ஞானியோம்பார். நீ பெரிய ஞானியோம்பார். என்னுடைய ஆணவத்திற்கு விழுந்த முதல் சம்பட்டி அடிங்கிறார். அவர் காலேஜில் ப்ரொஃபஸரு, இவர் ரெண்டாவது படித்தவர். என் மனைவி அஞ்ஞானின்றுவார். மனைவி எப்படி இருக்கான்னு கேட்பார், அஞ்ஞானின்றுவார். நீ பெரிய ஞானியோம்பார். என்னுடைய ஆணவத்துக்கு விழுந்த முதல் சம்பட்டி அடிங்கிறார். அப்படி அந்த சிஷ்யன் அந்த மனோபாவம் எவ்வளோ ஒரு கலெக்டராக இருக்கலாம். பார்த்தீங்கன்னா புட்டபூர்த்தியிலலாம் சொல்லுவாங்க, பெரிய பெரிய டாக்டர்ஸ் கலெக்டர்ஸ் எல்லாம் தொடச்சிக்கிட்டு பாத்ரூமே க்ளீன் பண்ணி சேவை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஆணவம் போகிறதுக்காக எல்லாம் அந்த ஆணவம் அகங்காரம் முதல்ல போகணுங்கிறாரு. அதனால் இங்கே என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த ஞானத்தை பெற வேண்டும் என்றால் குரு சாஸ்திரத்தின் மூலமாக மட்டுமே பெற முடியும். சாஸ்திரம் ஜடம், குரு உணர்வு ஸ்வரூபம். அந்த சாஸ்திரத்தை குரு வந்து என்ன பண்ணுவார், சொல்லி கொடுத்து அந்த ஞானத்தை புரிய வைப்பார். அப்படி பண்ணோம்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த ஞானம் கிடைக்கும். அதற்கு உதாரணம் அக்னி. அசையாத மரக்கட்டையில் குரு, அதில் அசைகின்ற கடைகின்ற மரக்கட்டை சிஷ்யன். கடைதல் என்பது விசாரம் செய்வது, அக்னிங்கிறது ஞானம். அந்த ஞானம் பெற்றால் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறார். அடுத்தது இந்த ஞானத்தை பற்றிய வர்ணனையும் ஞான பலனையும் சொல்கிறார். இந்த ஞான பலன் என்ன ஆகும் சொன்னால், எல்லாத்தையும் ஒசுக்கி எடுத்துருங்கிறார். கர்மம் இருக்குது நம்மளுக்கு, கர்ம வினை அத்தனை எரிக்கக்கூடிய சக்தி அக்னி தான் ஞானம்னு சொல்லிட்டார். நம்மளுக்கு 3 கர்ம வினையெல்லாம் இருக்குது. அதை முழுசாக இது என்ன பண்ணுமா, டோட்டலாக அழித்து எடுத்துரும். பிறகு இது எதனாலும் உருவாக முடியாது. திறமை மிக்க சிஷ்யர்களும் திறமையாக இருக்கணும், குருவும் திறமையாக இருக்கணும். பிறகு உலகத்திலேயே தூய்மையானது எதுன்னு சொன்னால் இந்த ஞானம் மட்டுமே. இதுவே தூய்மையானது அப்படின்னு சொல்லி ஞானத்தை பற்றி கொஞ்சம் வர்ணனை பண்ணுறாரு. பிறகு அதனுடைய பலனை பற்றி சொல்லும் பொழுது அனைத்து கர்மங்களையும் அழித்து விடும். நம்மளுக்கு 3 கர்மம், ஆகாமிய கர்மம், சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், 3 கர்மம் இருக்குது. இப்போ நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோமே, இது பிராரப்த கர்மம். பிறந்ததுலேருந்து இத்தனை வயசு வரைக்கும் வாழுவான், இன்ன கஷ்டத்தை அனுபவிப்பான், இந்த சுகத்தை அனுபவிப்பான்னு ஒரு விதி வந்திருக்கும். இதை கட்டாயம் அனுபவிச்சுட்டே ஆகணும். ஆனால் இதில் ஞானிக்கு கஷ்டம் வரும், துக்கம் வராது. கஷ்டம் வரும், துக்கம் பெருசாக தெரியாது. பிறகு ஏற்கனவே சேர்த்து வச்ச கர்மம் இருக்குது, எத்தனையோ கோடானு ஜென்மம், அது பொசுங்கி அழிஞ்சு போயிடுமா. பிறகு இந்த ஜென்மத்தில் பாவமும் செஞ்சுருப்பான், புண்ணியமும் செஞ்சுருப்பான், அதுவும் அழிஞ்சு போயிடும். எல்லா கர்மத்தையும் இந்த அக்னிங்கிற ஞானம் பொசுக்கிறதுனால மீண்டும் அவன் பிறக்க மாட்டான்னு சொல்லி இந்த ஞான பலனை அவர் சொல்கிறார். அதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நான் அடுத்த வகுப்பில் விளக்குறேன். ஞானிக்கு நான் ஞானிங்கிற எண்ணமும் போய் அழிச்சிருமா, அதையும் பொசிக்கிறோமா. இதுக்கு ஒரு நெருப்பு உதாரணம் சொல்கிறார். நெருப்பு இருக்குது பார்த்தீங்களா, நெருப்பு எல்லாத்தையும் எரிக்கும். எரித்து முடிஞ்ச பிறகு என்ன பண்ணும், அதுவும் அசனம், அதுவும் அடைஞ்சு போயிடும். அடைஞ்சிருமா இல்லையா? அது நான் இருக்கேன், எல்லாத்தையும் எரிச்சிட்டேன், நான் மட்டும் இருக்கேன்னு இருக்குமா? அப்படி ஞானம் எல்லாத்தையும் அழிச்சிட்டு நான் ஞானிங்கிற எண்ணத்தையும் அழிச்சு விட்டேன். இது ஒரு பெரிய பலன். எந்த ஒரு ஞானம் நான் ஞானின்னு சொல்லவும் மாட்டார், நான் ஞானி நினைக்கவும் மாட்டார்.
ஏன்னா அது ஒரு பெரிய பலன். இதெல்லாம் ஞானத்தினால் கிடைக்கக்கூடிய பலன் சொல்லியிருக்கிறாரு. இது வரைக்கும் வேதாந்த சாரம் வந்தாச்சு. நீ அடுத்து என்ன பண்ண போகிறாருன்னா, உலக விஷயங்களில் இந்த பூஜை பண்ணுறது, கர்மம் பண்ணுறது, சொர்க்கலோகம் போகிறதெல்லாம் அது உண்மையிலேயே உண்மை கிடையாது, அது மேலான லட்சியம் கிடையாதுன்னு கிட்டத்தட்ட 14வது ஸ்லோகத்திலிருந்து 30வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த உலகத்தில் நடக்கிற மற்ற எதுவுமே உயர்ந்தது கிடையாதுன்னு இது ஒன்றே உயர்ந்தது நிரூபணம் பண்ணுவார். அதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.